நாடு முழுவதும் 7 கட்டங்களா நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல்ல முதல் கட்டமா தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து முடிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல இந்த தேர்தலோட வாக்குப்பதிவு சுமார் 69.46% அறிவிக்கப்பட்டு இருக்கு. பதிவான வாக்கு சதவீதத்துக்கும் வெளியாக போற தேர்தல் முடிவுகளுக்கும் தொடர்பு இருக்கா? கடந்த தேர்தல்கள்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மாநிலத்திலேயே அதிகபட்சமான வாக்கு சதவீதத்தோட கள்ளக்குறிச்சி முதலிடத்தையும் குறைந்தபட்சமான வாக்கு சதவீதத்தோட சென்னை கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்கு. இந்த நூற்றாண்டுல நடந்த இந்திய பொது தேர்தல்களோட வாக்குப்பதிவு சதவிகிதத்தை எடுத்துக்கிட்டா 2004ஆம் ஆண்டை தவிர்த்து அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலுமே 72% அதிகமாகவே வாக்குகள் பதிவாகி இருக்கு. 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த 4,72,52,271 வாக்காளர்கள்ல 2,87,32,954 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிச்சாங்க. அந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல 60.81% வாக்குகள் பதிவான நிலையில தேசிய அளவுல 58.07% வாக்குகள் மட்டுமே பதிவாச்சு. 2009ஆம் ஆண்டுல 4,16,20,460 தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ல 3,03,90,960 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செஞ்சதால வாக்குப்பதிவு சதவிகிதம் 73.05 உயர்ந்துச்சு. அந்த வருஷம் தேசிய அளவிலான வாக்குப்பதிவு சதவிகிதம் 58.21. 2014ஆம் வருஷத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த 5,51,14,867 வாக்காளர்கள்ல 4,25,367 வாக்காளர்கள் தங்களோட வாக்கை பதிவு செஞ்சாங்க. அந்த தேர்தல்ல மாநில அளவுல 73.74 தேசிய அளவுல 66.44 வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்ந்துச்சு. 2019ஆம் வருஷம் தமிழக வாக்காளர்களோட எண்ணிக்கை 5,85,3189 இருந்துச்சு. இதுல 4,18,25,669 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல 72.46% வாக்குகளும் தேசிய அளவுல 67.4% வாக்குகளும் பதிவாச்சு. பொதுவாகவே வாக்கு சதவிகிதம் அதிகமாயிருந்தா ஆட்சி மாற்றம் நடக்கும் என்ற பரவலான கருத்தை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பார்த்தா 2014ஐ விட 2019ல தேசிய வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்ந்திருந்தாலும் ஆட்சி மாற்றம் வரல. வாக்குப்பதிவு சதவிகிதத்துக்கும் கட்சிகளோட வெற்றி தோல்விக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற அரசியல் விமர்சகர்கள் அதிக வாக்களிக்கும் தொகுதிகள்ல கடுமையான போட்டி நிலவுதுன்னும் தங்களோட தரப்ப வெற்றி பெற வைக்க வாக்காளர்கள் ஆர்வமா வாக்களிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. 1952ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தல்ல 46% வாக்குகள் மட்டுமே பதிவானது குறிப்பிடத்தக்கது.